கட்சித்தீவை பேசி ஆகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதுல என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவுல, கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது. தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட அது திருத்திட்டாவது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில அடிச்சு அழுகிற தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பா அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதா ரொம்ப வேடிக்கை. நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க, ஒரு கையில அப்படி தோண்டாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்ல, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்ப கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்க ஊர்ல திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இந்த மாதிரி தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேரு இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக எல்லாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்க போய் ராமேஸ்வரத்துல தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை பிரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்ப தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல.